நண்பா, வாழ்க்கையில் எந்த விஷயங்களுக்கு இல்லை, வேண்டாம், நோ சொல்லாமல் நான் எப்படி கஷ்டப்பட்டனோ அதே மாதிரி நீங்களும் கஷ்டப்பட்டிருந்தீங்கன்னா இந்த காணொளி உங்களுக்கானது. ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். காணொளியோட இறுதியில் நான் சொல்லப்போகும் செய்தி கண்டிப்பாக உங்கள் எண்ணத்தை, வாழ்க்கையை மாற்றும். வெற்றிக்கு தேவையான இந்த முக்கியமான தகுதியை முழுமையாக தெரிந்து கொள்ள இந்த காணொளியை இறுதி வரை பாருங்கள். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி காட் டாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். வணக்கம் நண்பர்களே. வாழ்க்கையில் வெற்றி பெற பல திறன்கள் தேவை என்று நாம் அடிக்கடி கேட்கிறோம். பேச்சு திறன் வேண்டும், தலைமை திறன் வேண்டும், பணிவும் வேண்டும், பொறுமையும் வேண்டும் என்று பலவற்றை பட்டியலிடலாம். ஆனால் இந்த எல்லா திறன்களுக்கும் நடுவில் மிக முக்கியமான ஒரு திறன் இருக்கிறது. அது என்ன தெரியுமா? இல்லை என்று சொல்லும் திறன். ஆம் நண்பர்களே, பலர் வாழ்க்கையில் தோல்வியடைவதற்கு காரணம் திறமை இல்லாததல்ல, அவர்களுக்கு இல்லை என்று சொல்லத் தெரியாததுதான். இன்று நாம் பார்க்க போவது சாணக்கியரின் வாழ்க்கை நெறிகளில் இருந்து இல்லை என்று சொல்ல கற்றுக்கொள்வதன் அவசியம். சாணக்கியர் யார்? சாணக்கியர் கௌடில்யர் என்றும் அழைக்கப்படுகிறார். மௌரிய பேரரசை உருவாக்கிய சிந்தனையாளர். சந்திரகுப்த மௌரியரை அரசனாக்கிய அரசியல் மேதை. அவரது அர்த்த சாஸ்திரம் இன்று வரை அரசியல், பொருளாதாரம், நிர்வாகம் ஆகிய துறைகளில் வழிகாட்டியாக இருக்கிறது. சாணக்கியர் கூறிய ஒரு முக்கிய கருத்து என்னவென்றால், உன் இலக்கை காக்க வேண்டுமானால் உன் நேரத்தையும் உன் ஆற்றலையும் உன் மன அமைதியையும் காக்க வேண்டும். அதற்கு முதல் படி என்ன? தேவையில்லாதவற்றிற்கு இல்லை என்று சொல்லுதல். கதை ஒன்று. மாணவனின் குழப்பம். ஒரு நாள் சாணக்கியரிடம் ஒரு இளைஞன் வந்தான். ஆசிரியரே, நான் நல்லவன், யாராவது உதவி கேட்டால் உடனே உதவுகிறேன், யாரும் மனம் வருந்தக்கூடாது என்பதால் எல்லோருக்கும் ஆம் என்று சொல்லுகிறேன், ஆனாலும் என் வாழ்க்கை முன்னேறவில்லை என்றான். சாணக்கியர் சிரித்தார். நீ நல்லவன்தான், ஆனால் நீ புத்திசாலி அல்ல என்றார். அந்த இளைஞன் அதிர்ச்சி அடைந்தான். நல்லவனாக இருப்பது போதும் என நினைக்கிறாயா? நல்லவன் என்ற பெயரில் உன் நேரத்தையும் இலக்கையும் இழக்கிறாய். உனக்கு தேவையில்லாத கோரிக்கைகளுக்கு ஆம் என்று சொல்வது உன் கனவுகளுக்கு இல்லை என்று சொல்வதற்கு சமம் என்றார் சாணக்கியர். இந்த ஒரு வரி நம்மை சிந்திக்க வைக்கிறதா? நாம் யாருக்கெல்லாம் ஆம் சொல்கிறோம்? அது நம்முடைய எதிர்காலத்தை பாதிக்கிறதா? ஏன் இல்லை என்று சொல்ல பயமாகிறது? பல காரணங்கள் இருக்கின்றன. மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள்? நான் சுயநலவாதி என சொல்லிவிடுவார்களோ? உறவு கெடுமோ? வாய்ப்பு போய்விடுமோ? ஆனால் சாணக்கியர் கூறுகிறார், உறவுகள் மரியாதையால் நிலைக்கும், அடிமைத்தனத்தால் அல்ல. நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஆம் சொன்னால் மக்கள் உங்களை மதிப்பார்களா அல்லது உங்களை பயன்படுத்திக் கொள்வார்களா? நாம் நேர்மையாக சிந்திக்க வேண்டும். கதை 2. அரசரின் முடிவு. ஒரு சிற்றரசர் சாணக்கியரிடம் ஆலோசனை கேட்க வந்தார். அரசர் எல்லா தரப்பினரையும் மகிழ்விக்க விரும்பினார். ஒவ்வொரு கோரிக்கைக்கும் சம்மதமளித்தார். படை அதிகாரி ஒரு கோரிக்கை வைத்தார். ஆம். பணியாளர்கள் கோரிக்கை வைத்தனர். ஆம். வணிகர்கள் வரி குறைக்க சொன்னார்கள். ஆம். சில மாதங்களில் அரசின் பொக்கிஷம் காலியாகிவிட்டது. அரசு பலவீனமடைந்தது. அப்போது சாணக்கியர் கூறினார், ஒரு தலைவன் எல்லோருக்கும் ஆம் சொல்ல முடியாது. சில சமயங்களில் இல்லை சொல்லும் துணிவே நாட்டை காப்பாற்றும். இது அரசருக்கே அல்ல, நமக்கும் பொருந்தும். நாம் குடும்பத் தலைவராக இருந்தாலும், நிறுவன மேலாளராக இருந்தாலும், அல்லது நம் சொந்த வாழ்க்கையின் தலைவராக இருந்தாலும் சில முடிவுகளில் இல்லை சொல்ல வேண்டிய நேரம் வரும். இல்லை சொல்லாததின் விலை, நாம் யாராவது அழைத்தால் உடனே போகிறோம். யாராவது உதவி கேட்டால் நம் வேலை தள்ளி போட்டு செய்கிறோம். யாராவது கடன் கேட்டால் யோசிக்காமல் கொடுக்கிறோம். பிறகு என்ன நடக்கிறது? நம் வேலைகள் முடிவதில்லை. நம் இலக்குகள் தள்ளி போகின்றன. மன அழுத்தம் அதிகரிக்கிறது. நமக்கே நாமே கோபப்படுகிறோம். சாணக்கியர் கூறுகிறார், நேரம் என்பது உயிருக்கு சமம். அதை வீணாக்குபவன் தன் வாழ்க்கையையே வீணாக்குகிறான். இல்லை சொல்ல தெரியாதவன் தன் நேரத்தை இழக்கிறான். நேரத்தை இழந்தவன் வாழ்க்கையை இழக்கிறான். நல்ல இல்லை மற்றும் கடுமையான இல்லை. இல்லை சொல்ல வேண்டும் என்பதற்காக கடுமையாக நடந்து கொள்ள வேண்டியதில்லை. சாணக்கியர் நமக்கு கற்றுக் கொடுப்பது என்ன?
தெளிவாக பேசு, மரியாதையுடன் மறுத்துவிடு, காரணத்தை சொல்ல வேண்டிய இடத்தில் மட்டும் சொல். குற்ற உணர்ச்சி கொள்ளாதே. உதாரணமாக, இப்போது எனக்கு நேரமில்லை, பிறகு பார்க்கலாம். இந்த விஷயத்தில் நான் உதவ முடியாது. என் இலக்கில் கவனம் செலுத்த வேண்டும். இவை மரியாதையான மறுப்புகள். கதை 3. சாணக்கியரின் விளக்கு. ஒரு நாள் சாணக்கியர் இரவு நேரத்தில் அரசியல் விவகாரங்களை பார்த்து கொண்டிருந்தார். அரசின் செலவில் வாங்கிய விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. அப்போது அவரது நண்பர் ஒருவர் தனிப்பட்ட விஷயமாக பேச வந்தார். சாணக்கியர் உடனே அந்த அரசின் விளக்கை அணைத்துவிட்டு தனது சொந்த எண்ணெய் விளக்கை ஏற்றினார். நண்பர் கேட்டார், ஏன் எப்படி? சாணக்கியர் சொன்னார், அரசின் வேலை பேசும்போது அரசின் விளக்கு, தனிப்பட்ட விஷயத்துக்கு என் சொந்த விளக்கு. எல்லாவற்றுக்கும் எல்லை இருக்க வேண்டும். இதுதான் ஒழுக்கம், இதுதான் வரம்பு. நமக்கும் வாழ்க்கையில் எல்லைகள் தேவை. அதை நிர்ணயிக்க உதவும் வார்த்தை இல்லை. உன் இலக்கை காப்பாற்று. நண்பர்களே, உங்களுக்கு ஒரு பெரிய கனவு இருக்கலாம். ஒரு தொழில் தொடங்க வேண்டும், ஒரு போட்டித் தேர்வில் வெல்ல வேண்டும், யூடியூப் சேனல் வளர்க்க வேண்டும். ஆனால் நீங்கள் தினமும் தேவையில்லாத சந்திப்புகள், பயனில்லாத பேச்சுகள், சமூக ஊடகங்களில் நேர விரயம், மற்றவர்களின் சின்ன சின்ன கோரிக்கைகள், இவைகளுக்கு ஆம் சொல்லிக்கொண்டே இருந்தால் உங்கள் கனவு எப்படி நனவாகும்? ஒவ்வொரு ஆம்க்கும் ஒரு விலை இருக்கிறது. அது உங்கள் நேரம். மன உறுதி வளர்க்கும் 3 படிகள். 1. உன் முன்னுரிமையை தெளிவுபடுத்து. நீ என்ன சாதிக்க விரும்புகிறாய்? அது உன் வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியம்? 2. எல்லைகளை அமை. யாரிடம் எவ்வளவு நேரம் செலவிட வேண்டும்? எதை ஏற்க வேண்டும்? எதை மறுக்க வேண்டும்? 3. குற்ற உணர்ச்சி இல்லாமல் பேசு. நீ யாரையும் காயப்படுத்தவில்லை, உன் வாழ்க்கையை காப்பாற்றுகிறாய். இல்லை என்பது சுயநலமல்ல. பலர் நினைப்பது, நான் இல்லை சொன்னால் நான் கெட்டவனாகி விடுவேனா? சாணக்கியர் கூறுகிறார், தன்னை காக்காதவன் பிறரை காக்க முடியாது. நீ உடலால் சோர்வாக இருந்தால், நீ மனதளவில் குழப்பமாக இருந்தால், நீ பொருளாதாரமாக பலவீனமாக இருந்தால், நீ எவருக்கும் உதவ முடியாது. அதனால் முதலில் உன் நிலையை உறுதிப்படுத்து. உறவுகளில் இல்லை, குடும்பத்திலும் கூட எல்லைகள் தேவை. மரியாதை இல்லாத பேச்சுக்கு இல்லை. உன் கனவுகளை கிண்டல் செய்யும் வார்த்தைக்கு இல்லை. உன்னை மதிக்காத நடத்தைக்கு இல்லை. மரியாதை இருந்தால் உறவு நீடிக்கும். அடக்குமுறை இருந்தால் உறவு உடையும். தொழிலில் இல்லை. ஒரு தொழிலதிபர் எல்லா வாடிக்கையாளர்களையும் ஏற்க முடியாது. ஒரு ஊழியர் எல்லா பொறுப்புகளையும் ஏற்க முடியாது. நீ ஏற்றுக்கொள்ளும் வேலை உன் திறனை மிஞ்சினால் அது தரமற்ற முடிவை தரும். சாணக்கியர் கூறுவது, சிறிய தோல்வியை தவிர்க்க பெரிய தோல்வியை வரவழைக்காதே. சில சமயங்களில் இல்லை சொல்வது எதிர்கால பெரிய பிரச்சனையை தடுக்கிறது. இல்லை சொல்லும்போது பயமாக இருக்கும். கைகள் நடுங்கலாம், மனம் கலங்கலாம். ஆனால் ஒவ்வொரு முறையும் நீ உன் மதிப்பை காக்கும்போது உன் தன்னம்பிக்கை உயர்ந்து கொண்டே போகும். நீ சொல்வது குறைந்து விடாது, உன் மதிப்பு உயரும். கதை, கசப்பான உண்மை. ஒரு முறை ஒரு வணிகர் சாணக்கியரிடம் வந்தார். ஆசிரியரே, நான் எல்லோருக்கும் உதவுகிறேன். உறவுகளெல்லாம் என்னை நல்லவர் என்று சொல்கிறார்கள். ஆனால் நான் எப்போதும் நஷ்டத்தில் இருக்கிறேன் என்றார். சாணக்கியர் கேட்டார், உன் லாபம் எங்கே? அவர் பதில் சொல்ல முடியவில்லை. சாணக்கியர் சொன்னார், உன் லாபத்தை காக்காத உதவி உதவி அல்ல, அது அறியாமை. நண்பர்களே, நாம் சில சமயம் உதவி செய்வதில்லை, நாம் பயத்தால் சம்மதிக்கிறோம். அவர்கள் கோபப்படுவார்களோ என்று ஆம் சொல்கிறோம். அவர்கள் விலகி விடுவார்களோ என்று ஒப்புக்கொள்கிறோம். இது உதவி அல்ல, இது தன்னம்பிக்கை இல்லாமை. சாணக்கியர் ஒரு மிக கடுமையான உண்மையை சொல்கிறார். பலர் உன்னை மதிப்பதில்லை, அவர்கள் உன் பயன்பாட்டை மட்டுமே மதிப்பார்கள். நீ எப்போதும் ஆம் சொன்னால் நீ எப்போதும் கிடைக்கக்கூடியவன் ஆகிவிடுவாய். எளிதாக கிடைக்கிறதை உலகம் மதிப்பதில்லை. நீ ஒரு முறை இல்லை சொன்னால் அவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். 2ஆம் முறை சொன்னால் அவர்கள் யோசிப்பார்கள். 3ஆம் முறை சொன்னால் அவர்கள் உன் எல்லையை புரிந்து கொள்வார்கள். கதை, அரசியல் பயிற்சி. சாணக்கியர் சந்திரகுப்தனை பயிற்சி அளித்த போது அவரிடம் ஒரு முக்கிய பாடம் கற்றுக் கொடுத்தார். ஒரு அரசன் அனைவரையும் கேட்க வேண்டும், ஆனால் அனைவரின் ஆலோசனையையும் ஏற்கக்கூடாது.
ஒரு நாள் அமைச்சர்கள் பல்வேறு திட்டங்களை முன்வைத்தனர். சந்திரகுப்தன் குழப்பமடைந்தான். சாணக்கியர் சொன்னார், ஒரு நல்ல தலைவன் அனைவருக்கும் செவி கொடுப்பான். ஆனால் முடிவில் அவன் சொல்வது சரியான இடத்தில் ஆம் அல்லது இல்லை. நண்பர்களே, நாம் எல்லோரின் கருத்தையும் கேட்கலாம். ஆனால் நம் வாழ்க்கையின் முடிவை மற்றவர்கள் எடுக்கக்கூடாது. ஆம் என்பதின் மறைமுக விலை, ஒவ்வொரு ஆம் சொல்லும்போதும் நீங்கள் உங்களிடமிருந்து ஏதோ ஒன்றை எடுத்துக் கொடுக்கிறீர்கள். அது நேரம், மன அமைதி, கவனம், உடல் சக்தி, பணம். இந்த 5ம் வாழ்க்கையின் முக்கிய மூலதனம். சாணக்கியர் பொருளாதாரத்தைப் போலவே நேரத்தையும் கணக்கிட்டார். அவர் சொல்வார், பொருள் இழந்தால் மீண்டும் சம்பாதிக்கலாம், நேரம் இழந்தால் திரும்ப கிடைக்காது. அதனால் இல்லை என்பது நேரத்தை காக்கும் காவலன். மன அழுத்தத்தின் மூல காரணம். நாம் பல சமயம் நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கேன் என்று சொல்கிறோம். ஏன் அந்த மன அழுத்தம் வருகிறது? ஏனெனில் நாம் ஏற்றுக்கொண்ட பொறுப்புகள் நம் திறனை மிஞ்சிவிடுகின்றன. நீங்கள் நினைத்து பாருங்கள், நீங்கள் செய்ய வேண்டிய முக்கிய வேலை இருக்கிறது. ஆனால் யாரோ ஒருவர் தேவையில்லாத விஷயத்துக்காக உங்களை அழைக்கிறார். நீங்கள் மறுக்காமல் போகிறீர்கள். மாலை வீடு திரும்பும்போது என்ன உணர்வு? களைப்பு, பசப்பு. உங்கள் மீது உங்களுக்கே கோபம். அந்த கோபம் எதற்காக? இல்லை சொல்லாததற்காக. கதை. துறவியின் சோதனை. ஒரு துறவி சாணக்கியரிடம் கேட்டார், ஆசிரியரே, உலகத்தை வெல்ல என்ன செய்ய வேண்டும்? சாணக்கியர் சிரித்தார். முதலில் உன் ஆசைகளை வெல். அதற்கான முதல் படி தேவையில்லாத அழைப்புகளுக்கு இல்லை சொல்ல கற்றுக்கொள். துறவி புரிந்து கொண்டார். அவர் எல்லோரின் அழைப்புக்கும் செல்லாமல் தனது தியானத்தில் கவனம் செலுத்தினார். சில மாதங்களில் அவரது மனம் தெளிவடைந்தது. நண்பர்களே, நாம் உலகத்தை வெல்ல முன்பே நம்முடைய மனதை காக்க வேண்டும். இல்லை சொல்லும் 4 நிலைகள். 1. உன் மதிப்பை உணர். நீ எப்போதும் கிடைக்கக்கூடியவன் அல்ல, நீ மதிப்புள்ளவன். 2. உன் இலக்கை நினை. இந்த ஆம் சொல்வது உன் கனவிற்கு உதவுகிறதா அல்லது தள்ளி போடுகிறதா? 3. தெளிவாக மறுத்துவிடு. முழுமையான விளக்கம் தர வேண்டிய அவசியமில்லை. 4. தீர்மானத்தில் நிலைத்திரு. முதல் மறுப்பிற்கு பிறகு அவர்கள் மீண்டும் கேட்கலாம். உன் முடிவை மாற்றாதே. தன்னம்பிக்கை மற்றும் இல்லை. இல்லை சொல்லும்போதுதான் நீ உன் வாழ்க்கையின் பொறுப்பை ஏற்கிறாய். சாணக்கியர் கூறுகிறார், தன் முடிவை தானே எடுக்காதவன் பிறரின் முடிவில் வாழ வேண்டியவன். நீ எப்போதும் பிறர் விருப்பப்படி வாழ்ந்தால் ஒரு நாள் நீ உன்னை தேடிக்கொண்டிருப்பாய். இன்றைய உலகில் அதன் அவசியம். இன்று சமூக ஊடகங்கள், தொடர்ந்த தகவல்கள், அழைப்புகள், செய்திகள், இவை அனைத்தும் நம் கவனத்தை கவர்கின்றன. ஒவ்வொரு அறிவிப்புக்கும் பதில் அளித்தால் நம் வாழ்க்கை முன்னேறாது. அதனால் தேவையில்லாத அறிவிப்புகளுக்கு இல்லை, பயனில்லாத விவாதங்களுக்கு இல்லை, உன் மனதை குலைக்கும் உள்ளடக்கங்களுக்கு இல்லை. வாழ்க்கை மிகவும் குறுகியது. அதை எல்லோரையும் மகிழ்விக்க செலவிட முடியாது. உன் இலக்கு பெரியதெனில் உன் கவனம் கூர்மையானதாக இருக்க வேண்டும். சாணக்கியர் வாழ்க்கை நமக்கு சொல்லும் ஒரு முக்கியமான பாடம், உன் நேரத்தையும் உன் ஆற்றலையும் உன் மன அமைதியையும் காக்க இல்லை என்று சொல்ல பழகு. இல்லை என்று சொல்லுவது ஒரு வார்த்தை மட்டுமல்ல, அது ஒரு மனநிலை, அது ஒரு எல்லை, அது ஒரு பாதுகாப்பு கோட்டை. ஒரு நாட்டை காப்பாற்ற கோட்டை சுவர் இருப்பது போல ஒரு மனிதனின் வாழ்க்கையை காப்பாற்ற இல்லை என்ற சுவர் இருக்க வேண்டும். அந்த சுவர் இல்லையெனில் எல்லோரும் உள்ளே நுழைந்து விடுவார்கள். உன் நேரம் கொள்ளையடிக்கப்படும், உன் ஆற்றல் சுரண்டப்படும், உன் கனவுகள் மெதுவாக சிதையும். இறுதி விரிவான சிந்தனை. நண்பர்களே, ஒரு மரம் எல்லா திசையிலும் கிளைகள் வளர்த்தால் அதன் வேருக்கு போதிய சக்தி கிடைக்காது. அதுபோல நீ எல்லா திசையிலும் ஆம் சொன்னால் உன் இலக்கிற்கு சக்தி கிடைக்காது. ஒரு நாளில் 24 மணி நேரம்தான். அதில் எவ்வளவு நேரம் உனக்காக, எவ்வளவு நேரம் பிறருக்காக? இன்று ஒரு சிறிய முடிவீடு. உன் கனவை காக்க ஒரு இல்லை, உன் மன அமைதியை காக்க ஒரு இல்லை, உன் நேரத்தை காக்க ஒரு இல்லை, உன் மதிப்பை காக்க ஒரு இல்லை. நினைவில் கொள், இல்லை என்பது உறவை உடைக்கும் வார்த்தை அல்ல, அது உன்னை காப்பாற்றும் வார்த்தை. சாணக்கியர் வாழ்க்கை முழுவதும் நமக்கு கற்றுத்தருவது தந்திரம், புத்திசாலித்தனம், ஒழுக்கம், கட்டுப்பாடு.
அவற்றின் மையத்தில் இருக்கும் ஒரு சிறிய சக்தி, துணிவான மறுப்பு. நண்பர்களே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் அரசன். உங்கள் நேரம் உங்கள் ராஜ்யம். அதை காக்கும் கதவு இல்லை. இந்த உரை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த செய்தியை பகிருங்கள். உங்கள் கருத்தை பதிவு செய்யுங்கள். வாழ்க்கையில் உயர முதலில் உன் எல்லையை நிர்ணயி. அதை காக்க துணிவாக இல்லை சொல்ல கற்றுக்கொள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யவும், பகிரவும், உங்கள் கருத்தை கீழே பகிரவும். நன்றி நண்பர்களே. வாழ்க்கையில் வெற்றி பெற துணிவாக இல்லை சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள்.